சோழ மன்னனான கரிகாலச் சோழனோட பொண்ணுதான் ஆதிமந்தி. அவ ஒரு ஆடல்ல ரொம்ப திறமைசாலிங்கிற ஆட்டனத்தியை காதலிச்சா. ஆட்டனத்தி சேர நாட்டைச் சேர்ந்த ஒரு இளவரசன், இல்லைனா ஆடற்கலையில ரொம்ப திறமை வாய்ந்த ஆடுகள மகன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவ கரிகாலன் காவிரியாத்துல ஒரு பெரிய நீச்சல் போட்டியும் ஆடல் நிகழ்ச்சியும் வெச்சான். அதுல ஆட்டனத்தி கலந்துகிட்டு அசத்திட்டான். அவனோட அழகையும் திறமையையும் பார்த்த ஆதிமந்திக்கு அவன் மேல காதல் வந்துருச்சு. ஆட்டனத்தியும் அவளை காதலிக்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் காவிரியாத்துல நீச்சல் விளையாடும்போது திடீர்னு ஆத்துல தண்ணி அதிகமாயி வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்துல ஆட்டனத்தி காணாம போயிட்டான். தன் புருஷன் இறந்துட்டான்னு ஊரே சொன்னாலும் ஆதிமந்தி அதை நம்பலை. அவர் கண்டிப்பா உயிரோடதான் இருப்பாருன்னு நினைச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆத்துக்கு ஓரமாவே ஓடி ஓடி அழுது ஆட்டனத்தியை தேட ஆரம்பிச்சா. வெள்ளத்துல அடிச்சிட்டு போன ஆட்டனத்தி மயக்கத்தோட நாகப்பட்டினம் கடலுக்கு பக்கத்துல ஒதுங்குனான். அங்க மருதிங்கிற ஒரு மீனவ பொண்ணு, இல்லைனா ஒரு ஆட்டக்கார பொண்ணு, அவனை காப்பாத்தி மருந்து கொடுத்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா. ஆட்டனத்தியை தேடி அலைஞ்ச ஆதிமந்தி கடைசியில நாகப்பட்டினத்து கடற்கரைக்கு வந்தப்ப அங்க ஒரு குடிசையில மருதியால் காப்பாத்தப்பட்டிருந்த தன் புருஷன் ஆட்டனத்தியை மறுபடியும் பாத்துட்டா. காணாம போன கணவன் திருப்பி கிடைச்சதால ஆதிமந்தி ரொம்ப பெருமை கொண்ட கற்புக்கரசியா